வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீரையோட நிறம் மாறாம நல்ல பச்சை கலர்ல கீரை கடையில் தான் பண்ண போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 கப் அளவு ஊற வச்ச துவரம் பருப்பு, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு 5 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு முளைக்கீரை தான் எடுத்திருக்கேன். நீங்க வேற கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு பேனுக்கு மாத்திட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போடாம ஒரு 3 நிமிஷம் மட்டும் வெந்தா போதும். கம்ப்ளீட்டா சூடு ஆறணுன்னே பல்ஸ் மோட்ல ஒரு 2-3 சுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப வெந்த பருப்பு கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்ப லாஸ்டா தாளிப்புக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சமா கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை அப்படியே ரெடி பண்ண கடையில் கூட சேர்த்துட்டு லாஸ்டா தேவையான உப்பு சேர்த்து கலந்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கீரை கடையில் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பீட்ரூட்ல பொரியல் மட்டும் செய்யாம ஒரு டைம் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. சாதம், சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா கடுகு, பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கினோடனே இது கூடவே கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளி, மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 கிலோ பீட்ரூட்டை பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1/2 கப் தேங்காய் விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டா கொதிச்சோடனே லாஸ்டா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் கிரேவி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சில டைம் சமைக்கவே தோணாது. அப்போ சிம்பிளாக ரசம் வச்சுட்டு தொட்டுக்க இந்த கேபேஜ் துவையல் ரெடி பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 3 சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 2 கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக நல்லா வதங்கினோடனே லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இது கம்ப்ளீட்டா சூடாறணுன்னே தேவையான உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம திக்கா அரைச்சிக்கோங்க. லாஸ்ட் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்து கலந்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கேபேஜ் துவையல் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய மெத்தட்ல முட்டை குழம்பு செஞ்சிருப்பீங்க. கறி குழம்பு டேஸ்ட் வரணும்னா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். அடுத்து அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய், 4 சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வானல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே அரைச்ச மசாலா, ஒரு 2 கப் அளவு தண்ணி, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். இது கூடவே 5 முட்டையை வேக வச்சுட்டு லைட்டா கீறிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு லாஸ்டா கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி.